இந்த 1000 ரூபாயே ஒரு குடும்பத்தை வந்து காப்பாத்திரும், இந்த 1000 ரூபாயே பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய பணம் அப்படின்னு மக்கள் பேசுறாங்களா? நீங்க கிரவுண்ட் ரியாலிட்டியில இறங்கி போய் பாருங்க. பாமர மக்களிடத்துல இந்த 1000 ரூபாய் எவ்வளவு வேல்யூன்னு தெரியும். மாதேஷ் இறங்கி போய் சொந்த ஊரோ சொந்த கிராமத்திலயோ நலிவடைந்த மக்கள் எங்கெங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் கேட்டு பாருங்க, ரியாலிட்டி தெரியும். நான் இப்ப போய் பார்த்துட்டேன். அதிமுக உறுப்பினராக இருக்கிறார் அவர் கணவர். ஆனா அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமா பயன்படுறாங்க. ஏன் எங்களை சேர்க்க மாட்டேங்க? நாங்க தவிர்த்தோம். ஏன்னா இவங்க போய் வீடியோ எடுத்து போடுவான், இதெல்லாம் செய்ய வேணாம். அதிமுக வீடுகளை அணுகல. ஆனா அவங்களே வாழ்ந்துட்டு அவர் அங்க இருந்துட்டு போறாருப்பா, என் பேரை சேர்த்துக்கப்பா அப்படின்னு தானாக வருகிற ரியாலிட்டி. அந்த 1000 ரூபாய்ன்றது பெரிய விமர்சனமா விஜய் வரைக்கும். விஜய் சொல்றாரு 1000 ரூபாய் கொடுத்தா அங்கிள் ஏமாத்திடுறீங்களா, அங்கிள் மக்களை ஏமாத்துறீங்களா? அது பூமர் அங்கிள் சொல்லக்கூடாதுங்க. பெத்த அம்மா அப்பா பாத்துக்காத பூமர் அங்கிள் எல்லாம் அப்பா அம்மா அங்கதான் இருந்தாங்க, மேடையில கூப்பிட்டு உட்கார வச்சு. அது என்ன படம்னா ஜோன்னு நினைக்கிறேன், மாதவன். அதுல ஒரு அரசியல்வாதி இவர் இருப்பாரு, சார்லி. இவர் தான் ஒரு முத்தம் கொடுத்து ஏத்தி கொண்டு போய் பஸ்ல ஏத்தி விட்டுருன்னு அப்பன. அந்த மாதிரிதான் நீங்க கூட்டு வந்து உட்கார வைக்கிறது மேட்டர் இல்ல. பெத்தா அப்புறம் வீட்டுல வச்சிருக்கியா?